வெப் நியூஸ் பாருங்க, நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓம் நமச்சிவாய. சிவகுருவே சரணம் சரணம். அப்போ நான் சொல்கிறத கேளுங்க. 17 வயசுலேருந்து நான் ஆன்மீகத்தில் வந்துக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் என்னால் முடியாதது எதுவுமே கிடையாது. அம்மா அருள்னால எல்லாமே முடிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாமே சகலமும் முடிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கல்யாண தடை, திருமண தடையிலேருந்து எல்லாமே சகலத்துக்கும் பார்க்குறேன். சரிங்களா? ஜேவல், பில்லி, சூன்யம், சகல பிரச்சனையும் தீர்வு அம்மா அருளால். உங்ககிட்ட எவ்வளவு பேர் பயனடைஞ்சிருக்காங்க? இது வரைக்கும் நிறைய 1000 கணக்கில் வந்திருக்காங்க. என்கிட்ட வந்தவங்க 1000 பேருக்கு மேலே பயனடைஞ்சிருக்காங்க. எவ்வளோ பேர் பயனடைஞ்சிருக்காங்க? இது வியாபாரமா பண்றீங்களா, வியாபாரம் இல்லாம பண்றீங்களா? வியாபாரம் நான் பண்ணல, இது பொது சேவையாக தான் பண்ணுறேன். உங்களால முடியாத கேஸ்லாம் எது? என்னால் முடியாதது எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் முடிச்சு தான் அமைச்சிருக்கேன். முடியாத கேஸ்னா எது இதெல்லாம் உங்ககிட்ட வந்தா முடியாது? எல்லாமே நான் முடிச்சு தருவேன். முடியாதுன்னு எதுவுமே சொல்ல மாட்டேன். இப்போ வர்றவங்க என்ன பொருள் எடுத்துன்னு வரணும்? எலுமிச்சம்பழம், விபூதி, குங்குமம், மஞ்சள் தூள், அவ்வளவுதான். இந்த பொருள் இருந்தாலே நீங்க எல்லாரையும் காப்பாத்திடுவீங்க? எல்லாமே காப்பாத்திடுவேன். இப்போ இங்க ஒரு குறிப்பிட்ட நாள் தான் வாக்கு சொல்லுவீங்களா, 24 மணி நேரம் வாக்கு சொல்லுவீங்களா? நான் 7 நாளும் வாக்கு சொல்லுவேன். அருள் வாக்கு, அம்மாவுடைய அருள் வாக்கு. அம்மா எல்லாமே செய்வாங்க. எல்லாமே அம்மா சகலம் நமக்கு. அம்மா இப்ப எந்த தெய்வம் உங்களுக்கு உடம்புல உட்காந்து பேசுறது? காளி அம்மா தான். காளி தான் பேசும். இப்போ உங்க கண்ணுக்கு என்ன தெரியும்? கெட்டது தெரியுமா, நல்லது தெரியுமா? கெட்டதும் தெரியும், நல்லதும் தெரியும். உங்க கண்ணுக்கு எல்லாமே தெரியும். இப்போ உயிர் போற நிலைமையில இருக்கிற எத்தனை பேர் காப்பாத்திக்கிறீங்க? நிறைய பேரை காப்பாத்திருக்கேன், எண்ணிக்கே கிடையாது. ஒருத்தன் தூக்கில தொங்குனவெல்லாம் காப்பாத்தி விட்டுருக்கேன். ஏவல்ல பில்லி சூனியம் இது பண்ணி பாதிப்படைஞ்சவங்க எல்லாரையும் காப்பாத்தி விட்டுருக்கேன். இப்ப பில்லி சூனி ஏவல் வந்தா அவன் நிம்மதியா தூங்குவானா, தூங்க மாட்டான்? நிம்மதியா தூங்கவே முடியாது. ராத்திரி பகலும் தூக்கம் கொடுக்காது. கை காலெலாம் ஆணி அடித்த மாதிரி இருக்கும். கண்ணு எரிச்சலை கொடுக்கும். நெஞ்சு குத்து கொடுக்கும். வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது. சண்டை தகராறு பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் என்ன ஏதுன்னு தெரியாது. கிரக சூழ்நிலையா வேறு எதுவுமா எல்லாம் பார்த்து தான் சொல்லணும் தெளிவாக. ஜாதக ரீதியாக ஏதாவது கோளாறு இருக்கான்னு பார்க்கணும். அடுத்தது மனக்கெட்டில் ஏதாவது இடத்துல ஏதாவது கோளாறு இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் குலதெய்வத்தில் ஏதாவது கோளாறு இருக்கான்னு பார்க்கணும். இது எல்லாமே பார்த்துட்டு எதில் எது இருக்கோ அதை சரி பண்ணி விடணும். ஐயா, இப்போ ஒரு வீட்டில் துருசக்தி இருக்கா, தெய்வ சக்தி இருக்கான்னு கண்டுபிடிப்பீங்களா? கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். துருசக்தி இருந்தாலும் கண்டுபிடிப்பேன், தெய்வ சக்தி இருந்தாலும் கண்டுபிடிப்பேன். துருசக்தி இருந்தா என்னென்ன அறிகுறி இருக்கும்? துருசக்தி இருந்துச்சுன்னா எலி சத்த வாடை அடிக்கும். உடனே அப்படியே நெஞ்ச குத்துறது, சில கோளாறு தடையாகிறது, கருகின வாடை அடிக்கும். வீட்டுக்குள்ளே பிரச்சனையாக இருக்கும். கணவன் மணிக்குள்ளே பிரச்சனையாக இருக்கும். வீட்டில் யாரும் நிம்மதியாக இருக்க முடியாது. ஒரு நிமிஷமும் இருக்க முடியாது. நான் ஒரு கேஸு இப்போ அட்டன் பண்ணேன். போன மாதம் முன் மாதம் 2 கோடி ரூபாய்க்கு வீடை கட்டிட்டு வீட்டுக்குள்ளே இருக்க முடியலை. முதல்ல அவங்க என்னங்க ஐயா ஏதுங்க ஐயா நீங்கள் வாங்க பார்க்கணுன்னொன்னே நான் சாதாரணமாக போனேன். போய் பார்த்தேன்னா அங்கே காற்று ஏவல் பிரச்சனை. அதை தீர்த்து விட்டதுக்கு அப்புறம் இப்போ நல்லா இருக்காங்க. ஒரு வீட்டு உள்ள கால் வைக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருமா என்ன இங்க இருக்குன்னு? ஆமா, காலை வைக்கையிலே எனக்கு தெரிஞ்சிடும். போய் காலை வச்ச உடனே எனக்கு தெரியும் என்ன இருக்கு ஏது இருக்கு. ஆத்மா இருக்கா, பேய் இருக்கா, பிசாசு இருக்கா, ஏவல்னால பிரச்சனையா, வேற எதுவும் பிரச்சனை இருக்கா, செய்வன பிரச்சனை இருக்கா எனக்கு தெரியும். ரொம்ப நாளா இடம் விற்கலங்க ஐயா, ரொம்ப நாளா பிரச்சனையா கிடக்கு, அதை முடிச்சு கொடுப்பேன். கல்யாணமே ஆகல, திருமண தடை இருக்குன்னா அதை நான் முடிச்சு கொடுப்பேன். ஒருத்தன் உயிருக்கு போராடுறான், செய்வனை எவனாலையும் காப்பாற்ற முடியல அப்படின்னு வந்தா நான் காப்பாத்தி கொடுப்பேன். இப்ப யாரு செய்வனை வச்சாங்கன்றத அடையாளம் காட்டுவீங்களா? கண்டிப்பா சொல்லுவேன். யாரு வச்சாங்கன்னு கூட கரெக்டா சொல்லுவேன். கூட வந்தா கூட நான் சொல்லுவேன். இன்னாரு வச்சான் இவன் தான் நான் சொல்லுவேன். இப்ப செய்வனை வைக்கிறான் ஒருத்தன், அந்த செய்வனி எடுத்து விட்டோம்னா அந்த உடம்பு கிளியர் ஆயிடுமா? உடனே கிளியர் ஆகும். உங்களுக்கு கரெக்டா தெரியும். மறுநாளே வெந்திரிச்சு போய்கிட்டே இருப்பான். இப்ப மறுபடியும் அந்த ஆத்மா வராதுன்னு? அதெல்லாம் ஆத்மாலாம் வராது. கரெக்டா கட்டு இது பண்ணி மரத்துல அடிச்சிருவோம். எல்லாம் குடுவை வச்சு சுடுகாட்டுல வச்சு அடிச்சு விட்டுருவோம். சுடுகாட்டுல போய் பூஜை பண்ற பழக்கம் இருக்குதா? இருக்குங்க ஐயா. ஏன் சுடுகாடு தேர்ந்தெடுக்கிறீங்க? சுடுகாட்டுலன்னா அடுத்தவங்களுக்கு பாதிக்க கூடாது. இப்ப இங்க கழிச்சு விடுறோம்னா யதார்த்தமா பொதுமக்கள் எல்லாம் போவாங்க. ஆனா சுடுகாட்டுல அந்த பாதிப்பு கிடையாது. உங்களுக்கு மயானத்துல யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. அடுத்தவங்களை பாதிக்காது. அதனாலதான் சுடுகாட்டுல கொண்டு போய் கழிச்சு விடுறது. சுடுகாட்டுக்கு என்ன பவர் உண்டு? கோயில்ல இருக்க பவர் அதே பவர் சுடுகாட்டுக்கும் இருக்கு. மயானத்துல அம்மா இங்க இருக்க மாதிரி தான் அங்க மயான பூஜை எல்லாமே பண்றது. அங்காள பரமேஸ்வரிக்கு பூஜை போடுறாங்கல்ல, அதே மாதிரி தான் அங்கேயும்.
இப்ப ஒருத்த மனுஷன் உயிரோடு இருக்கும் போது இருக்கிற பவரை விட செத்ததுக்கு அப்புறம் பவர் அதிகமா? ஆமா, பவர் அதிகமா, பவர் இல்லையா? பவர் இருக்கும், அதிகமா இருக்கும். ஆத்மாவுக்கும் சாமி அளவுக்கு பவர் இருக்கும். நல்லதை மட்டும்தான் செய்யணும், கெடுதல் செய்யறது தான் இந்த மாதிரி பண்றது. ஒரு புருஷன் மேலேயோ இல்ல பொண்டாட்டி மேலேயோ ஒரு துருசக்தி இருக்குன்னா 2 பேரும் உடல் உறவு கொல்ல விடுமா விடாதா? அதெல்லாம் கொல்ல விடாது, அடிக்கும். குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும், கைய போடையில அடிக்கும், பிரச்சனை பண்ணும், கத்தி எடுத்து குத்தும், காதை பிடிச்சி கடிக்கும், நெஞ்சில ஏறி உக்காந்து நெஞ்செல்லாம் குத்தும், கழுத்தை நெரிக்கும், அந்த மாதிரி பண்ணும் ஆத்மா. துரு ஆத்மா நல்ல ஆத்மான்னு இருக்குல்ல. துரு ஆத்மா இதெல்லாம் பண்ணும். ஒருத்தனை மேல அணைஞ்சிச்சுன்னா கொண்டு போய் எங்கேயாவது குளத்துல கொண்டு போய் தள்ளும், எங்கேயாவது கிணறு இருந்துச்சுன்னா பால் அடிச்சு கிணத்துல கொண்டு போய் தள்ளிடும், வண்டியில போச்சுன்னா வண்டியில மோதி விட்டுரும், தள்ளி விட்டுரும். இதெல்லாம் ஏவல் காத்து. காத்துனா செத்தவங்களை வந்து ஏவுறது ஏவல், செத்தவங்களையே இது பண்ணி ஏவுறது ஏவல். இது சாதாரணமா காத்து பிடிச்சிச்சுன்னா அவங்க ஆசையெல்லாம் தீராம காத்து பிடிக்கிறது, பிடிச்சி அவங்க வசியத்துக்கு அவனை கொண்டு வந்து கொல்றது. ஒரு பிளாட்ல ஒரு 10 பேர் பிளாட்ல இருக்கான்னு வச்சுங்க ஐயா. சொல்லுங்க. ஒரு வீட்டுல ஒரு பிளாட்ல ஒருத்தன் தற்கொலை பண்ணிட்டு இருப்பான். ஆமா. அவன் அந்த 9 வீட்டுக்கு செத்ததுக்கு அப்புறம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. தீராத ஆசையில எங்கெங்க போனாரோ அங்கங்க போவார். 9 வீட்டுக்கும் போவார்ல, எங்கெங்க அவர் பழகினாரோ அந்த இடத்துக்கெல்லாம் ஆத்மா போகும், பாக்கும், வரும். இப்ப ஒருத்தன் வந்து பிளாட்ல செத்துட்டான் ஐயா. சொல்லுங்க. இப்ப பக்கத்து பிளாட்டுக்காரன் பொண்டாட்டி மேல இவனுக்கு ஒரு ஆசை இருக்கும். கண்டிப்பா ஆத்மா போய் அவங்க 2 பேரும் உடலுறவு கொள்றத பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அது எல்லா இடத்துலயும் போவோம், காத்து தானே உங்களுக்கு. உடல் உறவுக்குன்னு இல்ல, கூட ஆசைக்கே போவோம். அவங்களுக்கு கெடுக்கணும், குடும்பத்தை நாசம் பண்ணும், பல வழியில சிக்கலை கொடுக்கும். குழந்தை குட்டி இருந்தா குழந்தை குட்டியும் காலி பண்ணும், ஏய் எல்லாமே பண்ணும். காத்துடைய வேலை அதுதான். இப்ப யார் வந்துட்டு போனது உங்க உடம்பு? இது காளியம்மா. அவ வருவா, காளியம்மா, மயான காளி. வந்தானா எப்படி இருக்கும்? ஆக்ரோஷம், ரொம்ப ஆக்ரோஷமா தான் வரும். சாதாரணமா வராது, ரொம்ப ஆக்ரோஷமா உட்காரும். இந்த கோழி கடிக்கிறது, ஆடு கடிக்கிறதுலாம் அதெல்லாம் அவங்க தான். கோழி கடிக்கிறதெல்லாம் அம்மா தான். கோழி அப்படியே கடிச்சு ரத்தத்தை குடிக்கும். சொல்லுங்கய்யா. நீங்க ஒரு வீட்டுக்கு இப்படி போறீங்க, சில பேர் பயப்படுவாங்களா உங்களை பார்த்து? அதெல்லாம் பயப்படவே மாட்டாங்க, நாங்களே சொல்லிடுவோம். கோவிலே சொல்லுவோம், காத்து இருக்கா, கருப்பு இருக்கா, இல்ல ஏவல் இருக்கா, இல்ல பில்லி சூனி ஏதாவது இருக்கா, என்ன ஏதுன்னு கரெக்டா சொல்லிடுவோம். இந்த ஆத்மா இப்போ எப்போ வரணுமோ அப்பதான் வருமா? ஆத்மா வந்து கரெக்டா அதுக்கு வந்து நேரங்காலம் இருக்குங்க ஐயா. திடீர்னு வராது. திடீர்னு இப்ப செத்தவங்க மேல போக முடியலன்னா ஆத்மாவா அலையும். உங்களுக்கு ஏதாவது ஆத்மா வர சொல்லுங்க, வேணா வர வைக்கிறேன் இந்த நிமிஷம். ஏய், ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆத்மா நினைக்கிறேன், அந்த ஆத்மா வர. ஆத்மா வந்து நீங்க பேரை சொல்லுங்க, நான் கூப்பிடுறேன். ஆத்மா இப்ப வந்து உங்கள்ட்ட பேரை சொல்றேன். சரி, யார எந்த ஆத்மா இருந்தாலும் அது இப்ப சாமி பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது அழைக்கணும், பார்க்கணும், இல்ல ஆத்மானால ஏதாவது பிரச்சனை, பயப்படாதீங்க ஐயா, சாமி தான் வாங்க. இந்த தெய்வம் எத்தனை வயசுல வந்தது உங்க உடம்புல? எனக்கு வந்து சின்ன பிள்ளையில இருந்து 17 வயசுல இருந்து அருள் வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்தது வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 வயசுல இருந்து வருது. காளி ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. உடம்புல காளி இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுது? எல்லா விஷயத்தையும் பண்ணலாம். சகலம் முடிக்காத அனைத்தையும் முடிச்சு கொடுக்கலாம். நாளைக்கு வெயிலா இருக்குமா மழையா இருக்குமான்னு சொல்ல முடியுமா? எல்லாமே சொல்லலாம். என்ன நடக்க போகுது, இனிமே என்ன நடக்குது, இது எல்லாமே சொல்லுவேன். ஒருத்தர் வர்றான், தம்பி நீ ஒரு அடுத்த வாரத்துல சாவு போறன்னு சொல்லுவீங்களா? அந்த விதியெல்லாம் நமக்கு தெரியும். உங்களுக்கு எத்தனை வயசு வரைக்கும் நீங்க உயிரோடு இருப்பீங்க எல்லாமே எனக்கு தெரியும். சொல்லுங்க, என்னுடைய ஆயுள் காலம் எவ்வளவு? உங்க ஆயுள் காலம் இருக்குங்க ஐயா, 98 வயசு வரைக்கும் ஆயுள் இருக்கு. சிவனோட நாற்றம், சிவன் பக்தர், கணபதியை கும்பிடாம நீங்க போக மாட்டீங்க. முருகன் அருள் உங்களுக்கு எப்பவும் இருக்கு. அவர் ஈசனோட பிள்ளை, சித்தரோட அம்சம், சித்தரை வழிபடணும். இவர் வந்து முன்னோர்கள் வந்து என்ன மாதிரி ஒரு சாமியாடி இருந்தவங்க. இவங்க வம்சத்துல பல்லாக்கு தூக்குற வம்சம், வேல் கம்பு போட்டு கத்தி போட்டு ஆடினது முனீஸ்வர். இவரு அவரா சிரிச்சா எல்லாத்தையும் மயக்கிட்டு போயிட்டே இருப்பாரு. நீங்க என்ன சொல்றீங்க, அதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டு அந்த நிமிஷமே யோசிப்பாரு. எந்த வழியிலும் தப்பிச்சு போய்கிட்டே இருப்பாரு. பயங்கர புத்திசாலி.
அம்மா கொஞ்சம் பேசாதீங்கம்மா. ஆயுள் ஆரோக்கியம் பேசாதீங்க. டே கணேசன் வாயா. ஆயில் நல்லா இருக்குங்கய்யா. முன்னோர்கள்லாம் புண்ணியம் செஞ்ச ஆத்மா 3 ஆத்மா உங்க பின்னாடி நிக்குது. உங்களுக்கு வந்து சித்தர் வழிபாடு பண்ணணும். சித்தர் போகர் வாடான ஒரு சின்ன இல்ல அகத்தியர் இருக்காரு வீட்டுல. எனக்கு தெரியும், நான் பாத்துட்டேன். இங்க வா, தொழிலுக்கு வந்திருக்கேன். இங்க வா. அம்மனுடைய 90 இருக்கு, முருகருடைய 90 உள்ள கோயில் ரூம்ல வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏய் எல்லாம் பார்த்துட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இருங்க ஐயா. கம்னரா ஐயோ இந்த பக்கம் ரெக்கார்டிங் இருக்கா? ஐயா இந்த பையனை பார்த்து சொல்லுங்க. இப்படி வாங்க, இப்படி வாங்க ஐயா. பேர் என்னங்கய்யா உங்க பேர்? கணேஷ். கணேஷா? அப்படி வாங்க, இப்படி வாங்க ஐயா, உட்காருங்க. நான் என்ன பண்ண போறேன் உங்களை? வயசு என்னங்கய்யா ஆகுது? 24. 24. இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மீடியாவில் தான் இருக்கீங்க. 7 நாடு சனி. நீங்கள் என்ன நேரம் என்ன கிழமை பிறந்தீங்க தெரியுமா? இல்லை தெரியலாம் விட்டுருங்க. வியாழக்கிழமை பிறந்தேன். என்ன நேரம்? 8 மணிக்கு பிறந்தேன். காலையா மாலையா? சாயந்தரம் மாலை 8 மணி. ராகு கேது பிறந்த நேரத்தில் பிறந்தீங்க. 7 நாடு சனி பிறக்கையில் 7.5 வருஷம் நீங்கள் வந்து திருவோடு எடுத்துருக்கணும். உங்கள் குடும்பம் எல்லாத்தையும் அடி மேலே அடியாக இருக்கும். எத்தனை வயசு ஆகுது? 24. 24. இப்போ வந்து உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 8 மாசமா உங்களுக்கு எந்த தொழிலும் எப்படின்னு சொன்னால் 3 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கலாம். 3 வருஷமா தடையாக ஏற்பட்டுருக்கு. முன்னேறவே விடலை உங்களை. மேலும் மேலும் போகலான்னு பார்க்குறீங்க, ஒரே இடத்துல அமுக்குற மாதிரி இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்க, சிவன் கோயில் போங்க, ஒரு வில்வ மாலை சரிங்களா, 2 நெய் தீபம், குரு பகவானுக்கு போயிட்டு வியாழக்கிழமை வந்துட்டு கொண்ட கடலை மாலை. என்னடா இவர் சாமி எப்போ பார்த்தாலும் விளக்க போடு தீபத்தை போடு அப்படின்னா, உங்களுக்கு வரம் கொடுக்கறதே அவன் தான். எல்லாத்துலேயுமே தொழில் ரீதியாக முன்னேற்றத்துக்கு எல்லாத்துக்குமே அவன் அதுதான் சரிங்களா. உங்களுடைய ஜாதக ரீதியாக 2 மனம் 2 பொண்டாட்டி வரணும், 2 மாங்கல்யம் அமைஞ்சிருக்கு உங்கள் இதில் சரிங்களா. இப்போ எத்தனை? 24 வயசு சரிங்களா. இப்போ வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே கைகூடி வரும், எல்லாமே நல்லது தான் நடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா. வாங்க கிட்ட வாங்க. காளியம்மா இவருடைய வாழ்க்கையை சொல்லுங்க. கல்யாணம் பண்ணீங்களா? இல்லை பண்ணலை சரிங்களா. வேறு வாழ்க்கையை சொல்லணுமா, எப்படி முன்னிதை சொல்லணுமா, இல்லை இப்போ நடக்கிறத சொல்லணும்? இப்போ நடக்கிறது சொல்லு. இப்போ நடக்கிறத சொல்லணுமா? கல்யாணம் இன்னும் ஆகலையா உங்களுக்கு? இன்னும் ஆகலை. பேர் என்ன சொன்னீங்க? கணேஷா? எந்த கிழமை சொன்னீங்க? வியாழக்கிழமை. வியாழக்கிழமை. 17 வயசுலேயே வரணும் வந்திருக்கணும் அவருக்கு. இந்த நேரம் கல்யாணம் ஆகியிருக்கணும் அவருக்கு. 17 வயசுலேயே உங்களுக்கு வரணும் வந்திருக்கணும், எப்படி இருந்தாலும் வந்திருக்கணும். இந்த நேரத்துக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகியே இருக்கணும், ஆகலைங்கிறீங்க சரியா. நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா 11 வாரம் சரிங்களா, அம்மன் கருமாரி அம்மனை வழிபடுங்க எதாக இருந்தாலும் சரிங்களா. அம்மா அப்பா இருக்காங்களா உங்களுக்கு? இருக்காங்க. பேர் என்ன? குமார். அப்பா பேர் குமாரா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? அவரும் மீடியாவில் தான் இருக்கார். சரி. வீடு? அம்மா பேர் சொல்லுங்க. அம்மா பேர் துர்கா. துர்கா. அவங்க வீட்டில் தான் இருக்காங்களா? இல்லை இருக்காங்க. துர்கா. சரி. வீடு சொந்த வீடா வாடகை வீடா? இருங்கய்யா ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஒரு விஷயத்துக்காக கேட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க. வாடகை வீடு. வீடு சரியில்லை, முதல்ல மாற்றுங்க. அங்கே வந்து காற்று நின்றுக்கிட்டு இருக்கு. காற்றுன்னு சொல்கிறது ஆத்மா நிற்கிது. வீட்டில் வந்து 10 காசு தங்காது. எத்தனை வருஷம் ஆச்சு நீங்கள் அந்த வீட்டுக்கு போய்? இருக்கும் 10 வருஷம் இருக்கும். அதில் ஒரு முன்னேற்றமே இல்லாமல் இருக்கும். ஒரு முன்னேற்றமாக ஆயிருக்கா? தொழில் ரீதியா வாய்ப்பே கிடையாது. காற்று இருக்கு. முடிஞ்ச அளவு அந்த இடத்த மாற்றிக்கிங்க. சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? சரிங்க. நீங்கள் வந்து கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போயிட்டு வாங்க சரிங்களா. கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கரெக்டாக இருக்கும். சரிங்க. காலை ஏதாவது முன்னாடி போகையில் ஏதாவது இடிக்குதா? அவ்வளோதாங்க. அது அடிக்கடி இடிச்சுக்கிட்டு இருக்கா? அதுவும் இடிக்குதா? அந்த மாதிரி எதுவும் இடிக்கும். காலு கீழே குத்துற மாதிரி அந்த மாதிரி எதுவும் இருக்கா? எப்பவுமே கிடையாது. சரி போயிட்டு வாங்க. சரி ஐயா, ஒருத்தன் வாழ்க்கையில கஷ்டப்பட்டானா, இஷ்டப்பட்டானா, அடிபட்டானா, உதப்பட்டானான்னு சொல்லுவீங்களா? எல்லாமே சொல்லுவாங்க ஐயா. இப்ப இங்க இருக்கக்கூடிய நாங்க 4 பேர்ல யாருக்கு விபத்துல இருந்து தப்பிச்சவங்க? எதுங்க ஐயா? இங்க நாங்க 4 பேர் இருக்கோம். 4 பேர்ல யாருக்கு விபத்து ஆயிருக்கு? நீங்களே நினைச்சு பாருங்க, உங்க நெஞ்சில கைய வச்சு பாருங்க. உங்களுக்கே சில நேரத்துல இதெல்லாம் ஆயிருக்கு. சரி, உங்களுக்கே 2-3 வாட்டி நீங்க தப்பிச்சு வந்திருக்கீங்க.
உங்க ஈஸ்வரன் உங்களை காப்பாத்திருக்காரு இது வரைக்கும். தொழிலே உங்களுக்கு ஏகப்பட்ட போட்டி உங்களை கவுக்கிறதுக்கு அதாவது நிமிஷம் ஆளு பக்கத்திலே இருந்துகிட்டே இருக்கு. உங்களை சுத்தி ஆள் இருந்தாலும் உங்களை பகையை சொல்ல 10 பேர் இருந்துகிட்டே இருக்கான். உங்க பேரை கெடுத்துக்கிட்டே இருக்கான். கருப்பா சொல்றது புரியுதா உங்களுக்கு? யார் எதிரி? நீங்க பேசுறது வந்து சில பேர் நல்லா இருக்கும். நீங்க பேசுறதுனாலதான் இப்போ பிரச்சனை ஏற்படுது. நீங்க யதார்த்தமா பேசுவீங்க, அவங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க. அது சொல்ற உங்களுக்கு புரியுதா? நீங்க யதார்த்தமா அன்பா தான் பேசுறீங்க, அது வந்து தப்பா நினைச்சுக்கிறாங்க சில பேர். இவங்கள நான் சொல்லவே இல்லை. ஒருத்தன் நல்லவனா கெட்டவனான்றது எதை வச்சு முடிவு பண்றாங்க? என்னங்க ஐயா? ஒருத்தன் நல்லவனா கெட்டவனான்றது எதை வச்சு முடிவு பண்றாங்க? யாருங்க ஐயா? பொதுவா நல்லவனா கெட்டவனா செய்யற செயற்கை தானங்க ஐயா. பேசுற வார்த்தை, செய்யற செயல், அதை வச்சுதான் நல்லவனா கெட்டவனான்னு பார்ப்பாங்க. நாங்க பாக்குறது வந்து ஜாதக ரீதியா பார்ப்போம். சில விஷயங்களுக்கு தெரியும், அதை வச்சு நாங்க சொல்லுவோம். ஒருத்தர் கோர்ட் வரையும் போயிடுறாங்க. சரி, கணவன் மனைவி பிரியனான்னு. அவங்க கோர்ட்டுக்கு போய் தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி உங்களால தீர்ப்பு சொல்ல முடியுமா? இவங்க சேருவாங்க சேர மாட்டாங்க? கண்டிப்பா சொல்றேன். அதுதானங்க ஐயா, நாளைக்கு நடக்க போறதே சொல்லுவேன்னு சொல்லும் போது இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. அடுத்து யார் சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? சிஎம் சொல்றீங்களா? அரசியல் வேணுங்கிறீங்களா? சொல்லுங்க, எல்லாத்தையும் சொல்லுவோம். அரசியல் வேணாங்க ஐயா, அரசியல் வேணாம். விஜய்க்கு எதிர்காலம் எப்படி இருக்கு? அருமையா இருக்கு. அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அவருடைய இதெல்லாம் நான் பார்த்துட்டேன். விஜய் அமோகமா இருக்கு. ஜோதிட ரீதியா தான் எல்லாமே வச்சிருக்காரு. விஜயகாந்த் அளவுக்கு விஜய்க்கு செல்வாக்கா மக்கள்கிட்ட இருக்கா? இருக்கு, இருக்குங்க ஐயா. போனதுக்கே நான் உங்களுக்கு சொன்னேன். விஜயகாந்த் ஆத்மா எங்க இருக்குது? அங்கேயே தான் இருக்கு, ஜீவசமாதியில தான். நான் ஒரு வாட்டி உங்களுக்கு போன வாட்டியே சொன்னேன். நான் போகையில பசங்க சொல்லிச்சு, அப்பா அவரை பார்த்துட்டு போலான்னு. நான் ஒரு கல்யாணத்துக்கு போறோமா, சரி எதுக்கு இறங்கி பார்ப்போம், நம்ம அப்புறம் வரையில பார்க்கணும் அப்படின்னு சொல்ல. ஏயா நான் உன் பிள்ளை என்னையா பண்ண போறேன்? அந்த ஆத்மா என்கிட்ட பேசிச்சு. அதான் உங்களுக்கு சொன்ன போன இதுலயே, நான் என்னையா அவங்க உன்னை பண்ண போறேன், கூட்டிட்டு வாயா பிள்ளையா, நீ என்கிட்ட வாயா, உன்னை நான் எங்கேயோ தூக்கிட்டு போறேன் அப்படின்னாரு. அப்படி சித்தர் மாதிரி வேலை செய்யுது அந்த ஆத்மா. அமோகமா வேலை செய்யுது. யாரா இருந்தாலும் சித்தர் மாதிரி வேலை செய்யுது. அடுத்தடுத்த அழிவுகள் இருக்குதா? கண்டிப்பா இருக்குதா? கண்டிப்பா அழிவு இருக்கு. மலையில திருப்பி ஒரு அழிவு இருக்கு. நான் போன இதுக்கே சொன்னேன், அதே மாதிரி உங்களுக்கு வந்தது. இதுக்கு முன்னாடி போனதுக்கு முன்னாடி நீங்க பேட்டி எடுத்தீங்க, அப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரி மழையில ஒரு அழிவு இருக்கு. அது நடந்தது. இப்ப இடையில நடந்துருச்சு. இன்னும் ஒரு இது இருக்கு, அழிவு இருக்கு. மழையினால ஒரு அழிவு இருக்கு, கண்டிப்பா ஒரு பாதிப்பு இருக்கு. ஒருத்தன் வர்றான், சரி, அவன் பாக்கெட்ல எவ்வளவு வச்சுக்கிறான்றது உங்களுக்கு தெரியுமா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஜாதக ரீதியா சொல்லணும். பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்கான். வந்தவன் வந்து நான் ஏழைங்கான்றான். ஆனா உங்களுக்கு தெரியும் ஏழையா பணக்காரனான். அது தெரியும், சில விஷயம் எல்லாமே தெரியும். ஏன்டா நடிக்கிற அப்படின்னு கேப்பீங்களா? கண்டிப்பா கேட்பேன். நடிக்கிறது தெரியுங்க ஐயா. நடிச்சு வரான், எதுக்காக வரான், ஏன் வரான், எதுக்கு பேச போறான், ஏதாவது ஆதங்கம் இருக்கா, எல்லாமே பார்ப்போம். இப்ப நீங்க வந்து இப்ப சாதாரணமா எங்க வீட்டுக்குள்ள பேய் பிசாங்க பிசாசு இருக்கவங்களாம் வர முடியாதுங்க ஐயா. இப்ப நீங்க வந்த மாதிரி வந்து காலை வச்சோன்னா ஓடுவாங்க. செய்வன கோளாறு அந்த மாதிரி கோளாறுலாம் இங்க காலை வைக்க முடியாது. அம்மா கிட்ட அம்மா தத்ரூவா உட்காந்துருப்பா. இது பாருங்க எளிமையா தான் இருக்கு. ஆனா அம்மா இங்கதான் உட்காந்துருப்பா ஃபுல்லா. நைட்ல தூங்குவீங்களா? கண்டிப்பா தூங்குவேன். எல்லாரும் மாதிரி நானும் தூங்குவேன். நைட்ல பாதி பேர் பயம் இருக்குது. நைட் ஆனாலே ஒரு பயப்படுறாங்க. என்ன காரணம்? என்னங்க ஐயா, நைட்டு பயப்படுறாங்களா? சில பேர் ஏவல், பில்லி, சூனியம், காத்து அந்த மாதிரி கோலம் அந்த வாங்கி ராத்திரில தூங்க முடியாது. மீதி எல்லாருமே சாதாரணமா தூங்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்களே, ஏடா பேய் மாதிரி ஏடா மூச்சுங்கிறானுவாங்க. பேய் மூச்சுங்கம்மா. பேய் வந்து முழிக்குதுன்னா அது கோளாறுங்க ஐயா. தூங்க விடாது, இருக்க விடாது ஒரு இடத்துல. அங்க நடப்பான், இங்க நடப்பான், இங்க நடந்துகிட்டு இருப்பான். ஒரு இடத்துல தூங்க மாட்டான். என்ன செய்யறேன்னு அவனுக்கே தெரியாது. சில கோளாறுலாம் காட்டும். பேய், பிசாசு, ஏவல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கோளாறுலாம் காட்டுங்க ஐயா. பூனைக்கு கெட்ட சக்தி தெரியுமா? நாய்க்கு தெரியுமா? மாட்டுக்கு தெரியுமா? எல்லா ஜீவராசிக்கும் தெரியுங்க ஐயா. மாடுல இருந்து பூனையில இருந்து எல்லாத்துக்குமே தெரியும். கெட்ட சக்தி வருதுன்னா தெரியும். இப்ப நான் இருக்கேன், ஒரு பக்கத்துல 2 பேர் ஆத்மா நிக்குது. இப்ப என் கண்ணுக்கு தெரியும், உங்க கண்ணுக்கு தெரியாது இல்லையா? இப்ப 3 பேர் பக்கத்துல எதனா இருக்குதா? அவர் பக்கத்துல செத்தவங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க முன்னோர்கள் உங்க பக்கத்துலயும் இருக்காங்க, துணைக்கு இருக்காங்க. சொல்லுவாங்கல்ல, முன்ன செத்தவங்க வந்து பிள்ளைங்களுக்கு துணையா இருப்பாங்கன்னு. அந்த மாதிரி அவங்க இதுல ஒரு 2 ஆம்பளையாலும், உங்க இதுல ஒரு பொம்பளையாரும் ஒரு ஐயாவும் நிக்கிறாங்க, வயசானவங்க. அவர் இதுல வந்து ஒரு பெரியவர் நிக்கிறாரு,
ஒரு சாமி ஒன்று முனீஸ்வரன் நிற்குது அவர் பக்கத்தில். உங்கள் பக்கத்துலேயும் ஆஞ்சநேயர் இருக்கார். உங்களுக்கு வந்து நல்லதை மட்டும்தான் நடக்கும், கெடுதல் நடக்காது. இனிமே இன்னும் ஒரு 15 நாள் போகணும். இந்த 14 நாள் கழிச்சு உங்களை தேடி உலகமே பார்க்கும். கண்டிப்பா பார்க்கும். தொழில் ரீதியா நீங்க வந்து ஓய்ந்து வந்துகிட்டே இருப்பீங்க. இன்னும் ஒரு 15 நாள்ல உங்கள் தடையெல்லாம் விலகுது. முட்டையில பேர் எழுதி போய்க்கிறாங்களே எதுக்காங்க ஐயா? அது வந்து முட்டையில வந்து ஆளை காலி பண்றது. அது ஏவுவாங்க மந்திரம் சொல்லி. அந்த மந்திரம் சொல்லி ஏவுவாங்க. போட்டோ இருந்துச்சுன்னா போட்டோ வச்சு அதை ஏவி சுடுகாட்டில் புதைப்பாங்க. சில பேருக்கு கால் கை வராததுக்கு செய்வாங்க. முட்டையிலேயே செய்யலாம். எலுமிச்சம்பழத்தை வச்சு ஏவுவாங்க. பொம்மை செஞ்சு ஏவுவாங்க. துர்மரணம் செத்தவங்களை வச்சு ஏவுவாங்க. ஆத்மாவை வச்சு ஏவுவாங்க. அழிக்கிற வேலை எல்லாமே. வாழ வைக்கிறது நம்ம காப்பாற்ற போறோம். சில பேர் அழிக்கிறதுக்கு செய்வாங்க. இப்போ உங்களுக்கு எனக்கு ஆகலை, மறைமுகமா அவங்கள காலி பண்றது, அந்த வேலைலாம் நடக்கும். ஒருத்தன் வந்து வாயே பேசக்கூடாது அப்படின்னா பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ணலாங்க ஐயா. வாய் கட்டு மந்திரம், வாய் கட்டு போடுவாங்க. அவன் வந்து நம்ம கிட்ட பேசக்கூடாது, எல்லாமே இருக்குங்க ஐயா. இப்போ புருஷன் பொண்டாட்டி போட்டு புருஷன் பயங்கரமா அடின்னு அடிச்சு ரத்தத்தை வர வச்சிடறான்னு வச்சுங்க. ஆமாங்க ஐயா, சொல்லுங்க. இப்போ அந்த அவர் மறுபடியும் என்கிட்ட சாந்தமாய் அன்பா பேசினா மன்னிப்பு கேட்கணும்னா பண்ண முடியுமா? எல்லாமே பண்ணலாம். மாந்திரியத்துல எல்லாமே சாதிக்கும். எல்லாமே சகலமும் பண்ணலாம். பொம்பளையா இருந்தா படுக்க கூப்பிடுறாங்களா சாமியார்கள், ஆம்பளையா இருந்தா காசு பிடுங்குறாங்களா? அது உண்மையா? ஐயா நான் என்ன சொல்றேன்னா, எல்லாரும் அக்கா தங்கச்சா அம்மாவா பார்க்கணும். நம்ம வரவங்களெல்லாம் அப்படிதான் பார்க்கணும். ஏன்னா நமக்கு தெய்வம். நம்பி வந்து எல்லாத்தையும் சொல்றாங்க வெளிப்படையா. சரிங்க ஐயா. அதை தவிர நம்ம பயன்படுத்த கூடாதுல்ல? ஆமாங்க ஐயா. சில பேர் இருக்காங்க ஐயா, எல்லாரும் சொல்ல முடியாதுங்க ஐயா. சில பேர் அந்த மாதிரி இருக்காங்க. எல்லாரையும் சொல்ல முடியாது. சரிங்களா? அதுக்குன்னு எல்லாம் சில பேர் இருக்காங்க, சில பேர் நல்லவங்க இருக்காங்க, சில பேர் கெட்டவங்க, எல்லாரையும் சொல்ல முடியாது இல்லையா உங்களுக்கு? உங்ககிட்ட வர்றவங்க சொல்லுங்க ஐயா. கஷ்டத்தோட வர்றவங்களா இஷ்டத்தோட வர்றவங்களா? கஷ்டத்தை எல்லாமே கஷ்டத்தோட வரவங்க தாங்க ஐயா. சாமி இந்த மாதிரி கோலா இருக்கு, சாமியை சரி பண்ணி கொடுக்குறேன். ஒருத்தர் வீட்டை விட்டு போயிட்டாங்க, எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல. கண்டிப்பா சொல்லுவேன். இந்த ஊர்ல இருக்காங்க சொல்லுவேன். போட்டோ காட்டினவே தெரியும். இந்த ஊர்ல இருக்காங்களா, எந்த ஊர்ல இருக்காங்க, கேரளால இருக்காங்களா, இல்ல கன்னியாகுமரியில இருக்காங்க, சில இதெல்லாம் சொல்லலாம். ஆளு உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு கூட சொல்லுவீங்களா? சில இது சொல்லலாம். எந்த எல்லையில இருக்காங்க சொல்லலாம். செத்து போனது சொல்லலாம். சில இது மாண்டது சொல்லலாம். சில இதெல்லாம் சொல்லலாம். அது சாத்தியம் இருக்கு. சாத்தியம் உண்டு. இப்ப வருவாங்க வரமாட்டாங்க அதெல்லாம் கூட சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்லலாம். சில விஷயம்லாம் சொல்லலாம். நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குல்ல. என்னங்க ஐயா? ஏதாவது ஒரு வீட்டை விட்டு போனாங்க, போயிட்டு வர வச்சிருக்கேன். அந்த மாதிரி கேஸ் எல்லாம் வர வச்சிருக்கேன். நான் எத்தனை நாளா வர வைப்பீங்க? 3 நாள்ல வர வச்சது. நான் முதல்ல அட்டன் பண்ண கேஸ் கேரளால இருந்து 40 வருஷம் வராத ஆளு புருஷன் விட்டுட்டு போனதா முதல் கேஸ். 1 ரூபா கூட வாங்காம நான் 3ஆவது நாள் வர வச்சேன். அதான் என் முதல் கேஸ் அதான். 3 நாள் வந்துட்டான் கேரளால இருந்து. நான் 1 ரூபா வாங்கல. அதான் ஃபர்ஸ்ட் டைம். உங்களுக்கு இவ்வளோ ரேட்டுன்னு எதனா இருக்குதா? இல்லைங்க ஐயா, நான் வந்து அவ்வளோ ரேட்டு அதெல்லாம் கிடையாதுங்க ஐயா. விருப்பப்பட்ட காணிக்கையா? ஆமா, விருப்பப்பட்டது. அந்த இதுக்கு என்ன செய்வாங்களோ அதை மட்டும்தான் நான் வாங்குவேன். நீங்க ஒரு வீட்டுக்கு போடுவீங்களா, அவங்க இங்க வரணும்? நானும் போய் பார்ப்பேன், அவங்க வரவங்களும் வருவாங்க. இந்த தொழில ஏமாத்துறது அதிகமா ஏமாறுறது அதிகமா? ஐயா, ஏமாத்துறவன் ஏமாத்திட்டு தாங்க ஐயா இருப்பான். நியாயமா செய்யறவன் இந்த மாதிரி தான் இருக்கணும். எந்திரிக்க பாத்தீங்களா, எங்க வீட பாத்தீங்களா, ஏமாற மாதிரி இருக்கா? ஒன்றும் கிடையாது. நம்ம வீடு நீங்க போன வாட்டி வந்தீங்களே அதே மாதிரி தான் இருக்கு. ஒரு சேர் இல்லாம இருந்தது அதே மாதிரி தானே இருக்கு. எல்லாம் தெரிஞ்சாலும் நியாயமா நம்ம என்ன வருவோ அது ஒன்னா கரெக்டா இருக்கும். ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை தீக்குறீங்க. ஆமா, உங்களுக்கு அச்சு போட்ட மாதிரி இருக்குமா? கண்டிப்பா இருக்குங்க. கருமா அவங்க சொல்ற கருமாலாம் நம்மளை தாக்கும். இப்ப நான் பாக்குறேன்னா 3 நாளைக்கு எனக்கு வந்து உடம்பு வலி இருக்கும். முன்னோர்கள் உள்ள போய் பாக்குறது 2000 வருஷம் 3000 வருஷம் அவங்க உள்ள போய் அவங்க தலையெழுத்த பாக்குது. இவங்க பாட்டம் எப்படி இருக்கான், என்ன வந்தான், எத்தனை வருஷம் ஆச்சு, எப்படி சாமி கும்பிட்டான், எனக்கு சாமியே தெரியல, எந்த சாமினே தெரியல. கண்டுபிடிச்ச சாமின்னா நான் கண்டுபிடிச்சு சொல்லுவேன். எனக்கு எந்த சாமியே தெரியல, நான் இது பண்ணிட்டேன், இந்த ஊரு இந்த இடம் முன்னோர்கள் இந்த சாமி கும்பிட்டாங்க, போய் பாரு. எல்லா பிரச்சனையும் உன்னால தீர்க்க முடியும்னா அப்புறம் ஹாஸ்பிட்டல் இருக்கிற எல்லாரையும் காப்பாத்தி விட்டுலாம். ஐயா, நான் சொல்றது உடம்பு ஏவல் பில்லி சூனியம் அதை தாங்க ஐயா சொல்றேன். ஆசுமா இந்த இதெல்லாம் நாங்க சொல்லலைங்க ஐயா. கடன் பிரச்சனை உன்னால தீர்க்க முடியுமா? கடன் பிரச்சனையா?
என்னன்னு முதல்ல பார்க்கணுங்க ஐயா. 1 கோடி ரூபாய் கடனோட ஒருத்தன் வர்றான் ஐயா. சரி, நீ எத்தனை நாளையும் எனக்கு தீர்த்து கொடுப்ப, உனக்கு வந்து 25 லட்சம் ரூபா கொடுக்குறான்றான், பண்ணுவீங்களா? கடன் பிரச்சனை எனக்கு தீர்த்து வைக்கணும், முதல்ல பார்க்கணுங்க ஐயா. எப்படின்னா ஜாதக ரீதியா ஏதாவது அடி இருக்கா, அதுல எதுவும் அடிபட்டுச்சா பார்க்கணும். 2வது குலதெய்வ இதுல ஏதாவது அழிக்குதா, அவருக்கு அதனால ஏதாவது சரிவு இருக்கா, இல்ல வாங்கின இடத்துனால எதுவும் பிரச்சனை இருக்கா, இதை 3ஐயும் தெளிவா பார்க்கணும். பார்த்தா ஏதாவது ஒண்ணு மாட்டோம். ஜாதக ரீதியா இருந்துச்சா ஜாதக ரீதியா அடிபடும். தற்கொலை பண்ணிக்கிறாங்களா நிறைய பேரு? ஆமாங்க ஐயா. அது நல்லதா நல்லது இல்லையா? அது கெட்டதுங்க ஐயா. அந்த ஆத்மா ஒண்ணு பண்ணுமா பண்ணாதா? எல்லாரையுமே கெடுதல் பண்ணுங்க ஐயா. தற்கொலை பண்ணி செத்தது வந்து அலையும். யாராவது போனா இப்போ நீங்க போனீங்கன்னா அப்படி பிடிச்சிட்டு போகும், உங்ககிட்ட கொஞ்ச நாள் இருக்கும். அடுத்தவன் போனான்னா அவங்ககிட்ட கொஞ்ச நாள் இருக்கும். ஆளை காலி பண்ணும். அவன் தூக்கு மாட்டி தொங்கின மாதிரி தூக்கு மாட்டி வைக்கும். உயிரை எடுத்துரும். உயிரை கண்டிப்பா எடுக்கும். அவன் வந்து சாப்பாடு பசிக்குமா பசிக்காத? அந்த ஐயா உங்க ஆத்மா வந்து உங்க உடம்புல போயிருதுங்க ஐயா. இப்போ அவன் ஆத்மா உங்களுக்கு வந்துச்சுன்னா அவர் என்ன செய்யறாரோ அதை நீங்க செய்வீங்க. சரிங்களா? இப்போ நான் சொல்றேங்க, அதாவது கல்யாணம் ஆகலை சாமி, ரொம்ப நாள் ஆச்சு, பொண்ணு அமையலை, அதுக்குன்னா நான் பரிகாரம் சொல்றேன். சரிங்களா? 21 நாள் நாகத்தம்மனுக்கு போய் பால் முட்டை இதை ஊற்றிட்டு பச்சரிசி வெல்லம் கலந்து சுற்றி போட்டுட்டு கரெக்டாக 21 சுற்றி வந்துட்டு சாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும். பண்ணிட்டு கும்பிட்டு வந்தீங்கன்னா அந்த தோஷம் விலகும். நாகர்ன்றது செவ்வாய் தோஷம் கிடையாது. அந்த கல்யாண தடைக்கு போய் அந்த ஜாதகத்தில் போய் உட்காரும் நாகர். அது என்னன்னா கிட்ட வரும், திருமணம் ஆகாது, தடையாகி போகும். திருப்பி கிட்ட நடக்கிற மாதிரி இருக்கும், தடை பண்ணி விடும். அதுதான் அதோடைய வேலை. உங்ககிட்ட வந்தா எத்தனை நல்ல ஒரு பிரச்சனையை தீர்த்து கொடுப்பீங்க? அதிகபட்சம் வந்து எப்படி இருந்தாலும் ஒரே நாளில் தீர்ந்ததும் இருக்குங்க ஐயா. ஒரு நாளில், அதாவது ஏவல்னு வராங்க, ஒரே நாளில் சரியாகி மறுநாள் எந்திரிச்சதெல்லாம் இருக்கு. பட்டா படிக்கா இருக்காரு ஒருத்தர், பாத்ரூம் போயிடுறாரு, யூரின் போயிடுறாரு, உணர்ச்சியே இல்லாத ஆளை நடக்க வைப்பீங்களா? அது என்ன கோளாறு, ஏவல் பில்லி சூனியம் அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சரி பண்ணலாம். மாந்திரிக சம்மந்தப்பட்டது எது இருந்தாலும் சரி பண்ணலாம். வேற விளக்கே ஏற்ற முடியலன்றாங்க. அப்போ வந்து செய்வன கோளாறு. அந்த வீட்டில் அப்போ செய்வன இருக்குன்னு அர்த்தம். பையன் திடீர்னு வேலைக்கு போவான், திடீர்னு வேலைக்கு போக மாட்டான், வேலை நின்றுடுவான், 10 நாள் வேலைக்கு போவான். அது கூட அது ஏவல் இல்லை திருஷ்டி அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். காத்து கருப்பு, வேற ஏதாவது கோளாறு, இல்லை வேற ஏதாவது வசமாயிருக்கணும், இல்லை அவங்க வீட்டுக்கு ஏதாவது குட்டி சைத்தான், மாட பிசாசு அந்த மாதிரி ஏதாவது ஏவி இருக்கலாம். தீய சக்திகளுக்கு என்னென்னலாம் பேர் இருக்கு ஐயா? தீய சக்தின்னா இப்போ காத்து கருப்பு, ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி தான் ஏவுறது தான். ஏவல் அதுதான். அது என்னன்னு பார்க்கணும். உங்களை எதை வச்சு ஏவி இருக்கான்ல, குட்டி சாத்தானா, இப்போ குட்டி சாத்தானை வச்சு ரொம்ப பேர் வந்து குடும்பத்தை கெடுக்கிறான், வாழை கீழே கெடுக்கிறான். எந்த இடங்க ஐயா இதெல்லாம் பண்றது? துரு சக்திகளை வச்சு வேலை பண்றது எந்த இடத்துல? கேரளாவில், தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் பண்றாங்க ஐயா. பணத்துக்கு ஆசைப்பட்டு எல்லா இடத்துலையும் பண்றாங்க. நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. நம்ம எல்லாரையும் சொல்ல முடியாது. இந்த மாந்திரிய தொழில சொல்லுங்க, சம்பாதிக்கிறது ஈஸியா இல்ல சம்பாதிச்சதை தக்க வைக்கிறது ஈஸியா? சம்பாதிக்கிறதுலாம் ஈஸி இல்லைங்க ஐயா. நம்ம சேவை மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இது சம்பாதிக்கணும், இது பண்றவங்க அவங்க சில பேர் இருக்காங்க, ஏமாதி சம்பாதிக்கணும்லாம் இருக்காங்க. அதை நம்ம சொல்ல முடியாது. எவ்வளவு பேர் உங்க வாழ்க்கையில எத்தனை கேஸ் பார்த்துருப்பீங்க? நிறைய பேரை காப்பாற்றி விட்டுருக்கேன் இது வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ உயிரை காப்பாற்றி விட்டுருக்கேன். எத்தனையோ பேர் இன்னைக்கு நல்லா இருக்காங்க. சாமி பார்த்தோன்னா நல்லா இருக்கீங்களா சாமி, நல்லா இருக்கேன். எத்தனையோ பேருக்கு உயிரை காப்பாற்றி விட்டுருக்கேன். வராத சொத்தை வர வச்சு கொடுத்து, கண்டிப்பா வராத சொத்து வர வச்சிருக்கேன். ஜெயிக்காதெல்லாம் ஜெயிச்சு கொடுத்துருக்கேன். அப்ப எல்லாருமே மொத்த பேருமே உங்களை தேடி வந்துருவாங்களே ஐயா? ஆமாங்க ஐயா. இப்போ ஒன்று எனக்கு வர்றதெல்லாம் எப்படின்னா, ஒன்று நல்லா ஆயிடுச்சு சாமி, அதை பார்த்து போய் 4 பேர் சொல்லி தான் எனக்கு வருது. அப்படி தான் வராங்க. இப்போ உங்களுக்கு சொல்கிறேங்க ஐயா, சரியாயிடுச்சு, நல்லா ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இன்னொரு ஆளுக்கிட்ட போய் சொல்லுவீங்க, சாமி கிட்ட போனேன் நல்லா ஆயிடுச்சு, நீங்கள் போய் பாருங்கன்னு. அந்த மாதிரி தான் எனக்கு ஆள் வராங்க. லேடிஸ் தனியாக வந்தால் பார்ப்பீங்களா இல்லை குடும்பத்தோடு வந்தால் பார்ப்பீங்களா?
தனியாகவும் வராங்க, குடும்பத்தோடவும் வராங்க, சின்ன சின்ன குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வராங்க. சின்ன குழந்தைங்களுக்கு பேய் பிசாசு பிடிச்சிருக்கு, காற்று கோளாறு இருக்குது, செய்வன கோளாறு இருக்குது, அவங்களுக்கே மாந்திரிக பிரச்சனை இருக்குது, எல்லாம் தான் வராங்க ஐயா. சரி பண்ணி தான் விட்டு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ சில பசங்க ஸ்கூலுக்கே போக மாட்டான், இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டேறான் சாமின்னு சொல்றவங்களாம் இருக்காங்களா? சில பேர் என்ன சாமி படிக்கலை என்ன ஏதுன்னு பாருங்கன்னு வந்திருக்காங்க. ஜாதக ரீதியாக சில இது கோளாறுலாம் இருக்கும், மட்டா இருக்கும். கிரக சூழ்நிலை ஸ்கூலுக்கே போகாத பையனை ஸ்கூலுக்கு போக வச்சிருக்கீங்களா? எத்தனையோ பேரை போக வச்சிருக்கேன், எல்லாம் நல்லது பண்ணியிருக்கேன். கெட்டது உடம்புல இருந்தா போக விடாதா? கண்டிப்பா போக விடாது, ஸ்கூலுக்கு போகவே விடாது. எங்கேயாவது போவோம், ஏதாவது வண்டியில தள்ளி விட்டு போய்கிட்டே இருக்கோம். பெண்கள் உடம்புல தெய்வம் இருக்குது. சரி. அந்த பெண்கள் உடம்ப அவங்க வீட்டுக்கார கூட தொடக்கூடாதா? என்னங்க கேக்குறீங்க? பெண்கள் உடம்புல சாமி இருக்குங்க, தெய்வம் இருக்குது. வீட்டுக்காரர் மேல கை போடுறாரு அப்படின்னா அதெல்லாம் ஏத்துக்குங்கய்யா. கல்யாணம் பண்ணிட்டாருல, அதெல்லாம் ஏத்துக்கும். அது அந்த நேரம் வந்து சாமி ஒதுங்கி நிற்கும். அவங்களுக்கும் உணர்வு உணர்ச்சி எல்லாம் உண்டு, எல்லாமே. அதாவது அவங்க கல்யாணம் பண்றாரு இது பண்றாருன்னா அவர் வந்து அந்த சாமி வந்து அந்த அம்மா வந்து வெளியே நிற்கும், தள்ளி நிற்கும். இப்ப நீங்க வாரீங்கன்னா உங்க சாமி வந்து உங்க பக்க துணைக்கு நிற்கும், உங்களை காக்குறதுக்கு. அது பக்கத்துல நிற்கும். இப்போ உடனே பிடிக்க வராங்க, டக்குன்னு மேல வந்துடும், தள்ளி விட்டு தட்டி தூக்கி வீசிட்டு போவோம், உங்களை காத்து நிற்கும். உச்சி வெயில்ல நிறைய பேர் பயப்படுறாங்க. உச்சி வெயில்ல என்ன இருக்கு ஐயா? முச்சந்து ஐயா, ஐயா நான் இப்போ கழிக்கிறது அதுதான் நான் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன். கழிக்கிறதெல்லாம் இந்த மாதிரி இடத்துல போடாம தெருவில் போடக்கூடாது. ஏன்னா சுடுகாட்டில் போடணும், அதான் சொல்கிறேன். யாராவது ஒரு இது மந்திரிச்சு எடுத்துகிட்டு வந்து முக்கோட்டில் போட்டு போயிட்டாங்கன்னா அதை யாராவது தாண்டினாங்கன்னா அந்த கோளாறு அங்கே போயிடும். கோளாறு போச்சுன்னா அடுத்தவங்களுக்கு பாதிக்கும். அந்த பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சொல்றது உங்களுக்கு புரியுதா? முச்சந்தி போகாதீங்கன்னா ஏதாவது கோளாறு இருக்கும், ஏதாவது கழிச்சு எடுத்துட்டு வந்து முச்சந்தில வச்சுட்டு போயிடுவான். அதை யாராவது பார்க்காம தாண்டி போயிடுவான். தாண்டி போயில அந்த கோளாறு அங்கே போயிடும், உடம்புல போயிடும். அது வந்து திருப்பி என்ன பண்ணுவாங்க, பாவம் யாருன்னு தெரியாது, திருப்பி கோளாறு அங்கங்கே தூக்கிட்டு அலையணும். எத்தனையோ கேஸ் அந்த மாதிரி வந்திருக்கு. தாண்டி வந்துட்டேன் சாமி, செய்வனையை மதிச்சிட்டேன், இந்த மாதிரி கோளாறு இருக்கு, காப்பாத்துன்னு வந்திருக்கு. எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. தூங்காமே இருக்கேன் சாமி 3 நாளா, இந்த மாதிரி கோளாறு காதுக்குள்ள வந்து ஏதோ பேசுது, கத்துது, என்ன பண்றதுன்னே தெரியல, தூங்க விட மாட்டேங்குது, தூங்கினா கழுத்தை பிடிக்குது. அந்த மாதிரி கேஸ் எல்லாம் காப்பாத்தி விட்டுருக்கேன், எத்தனையோ கேஸ. சில பேருக்கு இடுப்பு வலி கூட இருக்குமா? இடுப்புல உட்காரும், முழங்காலில் உட்காரும், எல்லாமே பண்ணும். இங்கே ஏறி உட்கார மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா தலையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா ஆளு போற மாதிரி நிழலா இருக்கும், திடீர்னு இப்போ திரும்பி பார்த்தா ஒன்றும் இருக்காது. எல்லா சேட்டையும் பண்ணும். ஒரே மனநிலையில சில வீட்டுல கத்திக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன காரணம்? கத்திக்கிட்டே இருக்கிறது வந்து சில இது பேய் பிடிச்சா கத்துவாங்க ஐயா, பேய் பிசாசு பிடிச்சா கத்துவாங்க. தூக்கி போட்டு உடைக்கிற பழக்கம்லாம் எல்லாமே இருக்கும், தூக்கி போட்டு உடைக்கும், எல்லாமே பண்ணும். ஐயா உங்களை பார்க்க வரணும்னா எப்போ வரலாம், என்னைக்கு வரலாம்? எங்க? 7 நாளும் வரலாங்க ஐயா. இதே இடத்துல தான் இருப்பேன், தனலட்சுமி நகர். எந்த இடம் நீங்க இருக்குது? சென்னையில. சென்னை வந்து ஆவடியில இருந்து வீராபுரம் வந்துட்டு, வீராபுரத்துல இருந்து கன்னியம்ம நகர், கன்னியம்ம நகர்ல இருந்து தனலட்சுமி நகர், அங்க வந்துட்டீங்கன்னா ஓல்டு கன்னியம்ம நகர்ல இருந்து தனலட்சுமி நகர் வந்துட்டீங்கன்னா என்ன பார்க்கலாம். எவ்வளோ காணிக்கை எடுத்துன்னு வரணும்? என்ன பார்க்கணும்னா நான் கேட்கறது தாங்க ஐயா, பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி தான் காணிக்க. 100 ரூபாவா, 200 ரூபாவா, 500 ரூபாவா, அதான் ஐயா. பிரச்சனைக்கு என்ன பிரச்சனையோ அதுதான். நம்ம இவ்வளோ அவ்வளோலாம் கேட்க மாட்டோம். பிரச்சனை என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கேட்போம் காணிக்க. இப்போ அம்மாவுக்கு படையல் போடணும், இல்லை ஒரு இதை வாங்கி செய்யணும், அப்படி இருக்கும். சில பேர் வந்து சும்மா வருவாங்க, துணுரை பூசி அனுப்புவோம். சில பேர் ஒண்ணுமே இல்லாம வருவான், சும்மா பூசி அனுப்புவோம். வெப் நியூஸ் பாருங்க, நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.